சுகுல் அவர்களை பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் முனைவர் தா. சுப்புலட்சுமி. ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரியில் வணிகவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். இங்க வந்தவுடன் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாங்கி பாருங்க. நிறைய கருத்துக்கள் வந்து அந்த புத்தகத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. முதல்ல என்ன கவர்ந்த ஒரு விஷயம் நான் இங்க சொல்லியே ஆகணும். முதல் பக்கத்துல கொடுத்துருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய கோட், இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தேவையான ஒரு கோட் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறோம், இல்ல நமக்கு முந்தைய தலைமுறைகள் வந்து ஒரு 70, 80 அந்த ஏஜ்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலி செட்டப்ல வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் கடவுள், இப்படிதான் நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ உள்ள இளைய தலைமுறையினர் இதை விட கொஞ்சம் விலகி இருக்கிறார்களோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கடவுளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற போல நம்மளுடைய ஃபேமிலி செட்டப்பும் அப்படி ஆயிடுச்சு, நம்மளுடைய மைண்ட் செட்டப்பும் அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக தான் இந்த கோட்டை வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கோவிலை நம்பாதவனும் எந்த மத பிரிவை சாராதவனும் எதையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லி திரிபவனும் பகுத்தறிவுவாதி என்று எண்ணிவிடாதீர்கள். பகுத்தறிவுவாதி நம்மளே பேர் வச்சுக்கிறோம், ஆனா உண்மையிலே பகுத்தறிவுவாதி அப்படிங்கிறது வந்து இந்த டைட்டில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எனக்கு கடவுள் இல்லை, எனக்கு கடவுள் பிடிக்காது, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவன் உண்மையிலே என்ன கிடையாது, பகுத்தறிவுவாதி கிடையாது, நிச்சயமா கிடையாது. சரியா? அப்படி இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் விதற்றி திரிவது இன்று ஒரு வீர செயலாக கருதப்படுகிறது. அப்பவே சொல்றாரு, அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த ட்ரெண்டை எப்படி இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அந்த ட்ரெண்டை, இல்லையா? ஆனா சுவாமி விவேகானந்தர் வந்து எப்பவே சொல்லிட்டாரு, இந்த ட்ரெண்ட் இப்படித்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கறத இப்பவே சொல்லிட்டாரு. பகுத்தறிவுவாதியாக இருப்பதற்கு அவநம்பிக்கை மட்டுமின்றி அதற்கு மேலும் பல வேண்டும். அறிவுபூர்வமாக ஆராய்வதுடன் அந்த ஆராய்ச்சி இட்டு செல்கின்ற வழியில் போவதற்கான துணிவு வேண்டும். அப்போ நமக்கு என்ன இல்லைன்னு சொல்றாரு, துணிவு இல்லை. எதுக்கு துணிவு இல்லை? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை தைரியமா எதிர்க்கிறீங்க இல்லையா? அதை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்ம சொல்றோமா? ஏன் எதிர்க்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அது யார்கிட்டயுமே பதில் இருக்காது. எனக்கு கடவுள் இல்ல, கடவுள் பிடிக்கல, கடவுள் நம்பிக்கை இல்ல. சரி, ஏன் இல்ல? எல்லாரும் தானே சொல்றாங்க, அதனாலதான் நானும் சொல்றேன். இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டுக்கு எதிராக தான் சுவாமி விவேகானந்தர் கொடுத்திருக்கிற முதல் பக்கத்துல அதை படிக்க வேண்டியது இதுதான். அப்போ நம்மளுடைய இந்த புக்கு வந்து நம்மளுடைய இளைய தலைமுறையினருக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாக 4 வேதங்கள் வந்து நம்ம சொல்றோம், ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம். ரிக்கு, யஜுர், சாமம் இது வந்து யூஸ்வலா நமக்கு பிராக்டிஸ்ல இருக்கிறது. நம்ம கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே இது தெரியும். அதர்வன வேதங்கள் வந்து இதற்கு அப்பாற்பட்டவை. அதனால அதர்வன வேதம் வந்து இப்போ பிராக்டிஸ்ல இல்லை. ரிக்வேத வேதம் வந்து உங்களுக்கு மிக பழமையான வேதம். சில ஃபேமிலிஸ் வந்து அந்த ரிக்வேதத்தை அத்தியாயனம் பண்றத ஒரு இதா வச்சிருக்கிறாங்க. இது வந்து 1500 இருந்து 1000 BC அந்த கால பிரிவை சேர்ந்த ஒரு மிக பழமையான ஒரு நூல். 10 மண்டலங்களும் 10,552 மந்திரங்களும் கொண்ட ஒரு நூல் தான் இந்த ரிக்வேதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ரிக்வேதத்தை எப்படி படிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு தகுந்த ஒரு புக் தான் இது. என்ன கேட்டா, இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இது பண்ணினாதான் இதை எழுத முடியும். ரிசர்ச் பண்ணாம இதை எழுதவே முடியாது. ஏன்னா அவ்வளவு மேற்கோள்கள். நான் ஜஸ்ட் சும்மா தான் பரட்டி பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பேசணும் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட் நான் சும்மா ஒரு 5 நிமிஷம் இதை பரட்டி பார்க்கும் போதே எனக்கு வந்து எதை பார்க்கறதுனே தெரியல. அவ்வளவு கருத்துக்கள் இதுல வந்து என்னால பார்க்க முடியுது, நிறைய மேற்கோள்கள். அப்போ பாரதியாரா இருக்கட்டும், திருமந்திரமா இருக்கட்டும், சிவபுராணமா இருக்கட்டும், மாணிக்க வாசகரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் சொல்றது எது? ஒரே ஒரு விஷயம், கடவுள் அப்படிங்கிற விஷயம். அந்த கடவுளும் ஒளி ரூபத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதுதான்
வச்சு ஸ்மார்ட் கிளாஸ். இப்போ நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்களை அனுப்புறோமே, ஸ்மார்ட் கிளாஸ் இல்லைன்னா நம்ம சேர்க்கிறோமா நம்ம பசங்களை? இல்ல இல்லையா? ஸ்மார்ட் கிளாஸ் வசதி இருக்கான்னு நம்ம கேட்கிறோம். அந்த காலத்துல எப்படி இருந்தது நமக்கு எஜுகேஷன்? ஸ்மார்ட் கிளாஸ்லாம் கிடையாது. எதுவாக இருந்தது அப்படின்னா லிசனிங் மட்டும்தான் நம்மளோட எஜுகேஷன் ஸ்கில்லா இருந்தது. அவங்க சொல்லணும், நம்ம கேட்கணும். அவங்க சொல்லணும், நம்ம கேட்கணும். கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். அப்ப லிசனிங்க பேஸ் பண்ணி தான் எஜுகேஷன் சிஸ்டமே இருந்தது. இன்னைக்கு அது அடியோட மாறி போய் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க எதிர்த்தால இருக்கிறவங்க புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய லிசனிங் ரொம்ப மோசமாக ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த வேதங்கள் வந்து திருப்பி நம்ம அந்த ரீஜெனரேட் பண்ணணும். ஒரு மறுமலர்ச்சி பீரியட் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை திருப்பி கையில எடுக்கணும். அப்படி கையில எடுக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இதை வந்து நான் பெரும்பாலும் இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு பதிலா இதை எப்படி நமக்கு ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சேன். நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இதை எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம எப்படி மத்தவங்களுக்கு இதை எடுத்து சொல்றது, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப அந்த காலத்துல இல்லாத ஸ்மார்ட் கிளாஸோ இதோ எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட நல்ல ஒரு லிசனிங் ஸ்கில், கவனித்து படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றலை யூஸ் பண்ணி அறிவு கூர்மை ஜாஸ்தியாச்சு. இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் காதுல வாங்காத அளவுக்கு மொபைல் போன் வச்சுட்டே அவங்க என்ன பண்றாங்க, ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்காங்க. நம்ம சொல்றது அவங்க காதுல விழமாட்டேங்குது அப்படின்னா அந்த